ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற போட் நெக் டிசைன் தான் எப்படி தைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போவுமே நார்மலாக நம்ம எடுக்கிறது வந்து 2 இன்ச்சு தான் எடுக்கணும். இதுக்கு வந்து நான் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நான் கேப் போட்டு போட்டிருக்கேன். எப்படி அளவுகள் போடுறேன்னு கரெக்டாக பாருங்கள். நம்ம இறக்கம் வந்து ஃபஸ்ட்டு 9 இன்ச்சு போட்டு அப்புறமா 3 இன்ச்சு நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு வளைவாக ரவுண்டாக போட்டு அப்புறம் ரவுண்டாக ஒரு ஷேப்பில் போட்டிருக்கேன். இதுதான் டிசைனில் வர போட் நெக்கு. நம்ம இதை எப்படிலாம் தைக்கலாங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்கும். நீங்களும் இது பட்டு சாரிக்கு தான் நான் தைச்சிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கம் வச்சு நம்ம தைச்சி உள் பக்கமாக கொண்டு போகணும். நான் இப்போது வெளிப்பக்கம் வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தை. நெக்கு திருப்பிட்டு 1/4 இன்ச்சில் தையல் போடணும். தைச்சிட்டு அப்புறம் நம்ம உள் பக்கமாக அதை திருப்பணும். எப்படி இப்போ கரெக்டான சேஃபில் நம்ம வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டே ரோப் வச்சிட போகிறேன். இந்த நெக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே கழுத்து திருப்பும் போதே நம்ம வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் அந்த வளைவு கொடுத்தல அந்த போட்டுக்கு அந்த இடத்துல நான் ரோப்பு வச்சு கரெக்டாக தைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெக்குக்கு எப்போவுமே பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம தைச்ச அப்புறம் ரோப் வச்சோன்னா அது அவ்வளோ எடுப்பாக இருக்காது பார்க்குறதுக்கு. அந்த சேஃப் அழகாக கொண்டு வரும். அதுக்கு தான் அந்த ரோப் வைக்கிறது. இப்போ காலேஜில் தையல் போட்டாச்சு. நம்ம உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எடுத்துக்கோங்க, பார்த்து கட் பண்ணுங்கள். ப்ளவுஸில் கட் பண்ணுறாதங்க. நம்ம எங்கெங்கே கவனமாக தைக்கணுமோ கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சேஃப் வர்றதுக்கு நம்ம எப்போவுமே லைட்டாக கட் பண்ணி விடணும். நூலுக்கு இந்த பக்கமாக தான் நம்ம தையல் போட்டிருக்க இந்த பக்கமாக தான் காலேஜில் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிட்டேன். இது வந்து மடிச்சடிக்காமல் திருப்பி எடுக்கிற மாதிரி. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது, நல்லாவும் நீட்டாகவும் தருது. அதனால் இப்போ இப்படி தைக்கிறேன். நீட்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறோம். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்லையும் போடணும். கீழடியில் நம்ம திருப்பி எடுத்தோம்ல அதுலேயும் ஒரு தையல் போட்டோம்னா நீட்டாயிரும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ நெக்குக்கெலாம் போட்டாச்சு. இனி சுற்றி ஒவ்வொரு தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நான் சுற்றி போட்டு எடுத்தாச்சு. ஷோல்டரை டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டர் வந்து கீழே
2 சைடும் பிடிச்சிட்டு இனி தான் மாடல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். லாஸ்ட் வரை பாருங்கள். அப்படியே மறக்காமல் லைக் போட்டு ஹைப் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் நிறைய மாடல் ப்ளவுஸ், ஸ்லீவ் டிசைன், ரோப் டிசைன் நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிய முடியுமா இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. வாங்க எப்படி தைக்கலாம், மாடல்னு எப்படி வைக்கலான்னு பார்க்குறோம். இப்போது சேரீயில் நான் 2 இன்ச்சில் பாக்ஸ் மாதிரி வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணாலும் ஒரு மடிப்பு, 2வது மடிப்பு, 2 சைட்லேயும் ஒவ்வொரு மடிப்பு எடுத்தால் இது ஒரு மாடலு. இதை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு நம்ம தைச்சி வச்சுக்கிடணும், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி தைக்கிறேங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ். நான் தைச்சி முடித்தோடனே இந்த ப்ளவுஸ் எங்கள் அக்கா பொண்ணு, பெரிய பொண்ணாக வந்திருக்குது. அது நான் அந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அக்கா பொண்ணுக்கு தைச்சிருக்கேன் ப்ளவுஸு. அவள் போட போகிற ப்ளவுஸு நான் தைச்சது தான். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ தேவைப்படுற டிசைனுக்கு நம்ம தைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்கில் அதை ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 3 இன்ச்சில் நம்ம சைடில் இருக்குல்ல, அந்த இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக அப்படியே கொண்டு வந்து பிசுறு இல்லாமல், பிசுறு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக அப்படி ஷேஃபாக நம்ம இப்போ தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக வைங்க. பாருங்கள், இப்போ தைச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா லேஸ் வைக்க போகிறோம். கோல்டு கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச்சில் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலேருந்து ஷோல்டர்லேருந்து நம்ம தைச்சி கொண்டு வர போகிறோம். ரொம்ப இழுத்து தைக்காமல் கரெக்டாக நீட்டாக பார்த்து தைங்க. இப்போ ஒரு லைன் வச்சாச்சு. இப்போ 2வது லைன் சூப்பராக இருக்கும். 2 லைன் வச்சா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதை அப்படியே கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வச்சு தைச்சிருங்க. பாருங்கள், தைச்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மணி கோர்க்க போகிறோம் அந்த மாடலில். இப்போ ஊசி நூல் எடுத்தாச்சு. நம்ம அதில் மணி கோர்த்தோம்னா அது எப்படின்னா அது கரெக்டாக சேஃபாக இருக்கும். இல்லைன்னா தூக்குன மாதிரி இருக்கும். இந்த மணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முழுசாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசையாக இருக்குது, யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ போட் நெக் டிசைன் ரெடி. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.